நார்த் கரோலினா யூனிவர்சிட்டியில PCOS பத்தி ஒரு ரிசர்ச் பண்றாங்க. அதுக்காக ஒரு 11 பெண்கள் PCOS ஆல பாதிக்கப்பட்ட பெண்களை கூப்பிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த 11 பேருக்கும் கீட்டோஜெனிக் டயட்டை அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. 6 மாசம். இந்த 6 மாசத்துல பாத்தீங்கன்னா தாக்கு பிடிக்க முடியாம ஒரு 5 பேரு இந்த டயட்டை நமக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே கார்புக்கு அடிக்ட் ஆனவங்க. சோ மீதி இருந்தவங்க இந்த டயட்டை தொடர்ந்து செஞ்சாங்க. அவங்களுக்கு மாமிசம், மீன், முட்டை இந்த மாதிரியான மாமிச உணவுகளும் வெஜிடபிள்ஸ்ல இருந்து வர கார்பு மாதிரி ஒரு நாளைக்கு 20 கிராம் கார்பு மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே ஃபேட் அண்ட் புரோட்டீனா கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ண சொல்றாங்க. மீதி இந்த 7 பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆண்மைத்தன்மையான டெஸ்டோஸ்டெரான் நல்லா குறைஞ்சது. இன்சுலின் செக்ரீஷன் ஒரு 66% குறைஞ்சிருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாலியோ டயட், கீட்டோஜெனிக் டயட் அப்படின்றது இந்த மாதிரியான PCOS பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல இன்டர்னல் இன்ஃப்ளமேஷனை குறைச்சிட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணி இன்சுலின் செக்ரீஷனையும் குறைச்சி அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மீதி இருந்த 7 பேர்ல கருத்தரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்த 2 பேருக்கு பிரெக்னன்ட் ஆயிருந்தாங்க அந்த ரிசர்ச் பீரியட்ல. ஸோ பாலியோ உணவு முறை அப்படின்றது PCOSக்கு ஒரு நல்ல தீர்வு.